ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ். தமிழக வெற்றி கழகம் வெற்றிகரமாக தன்னோட 2வது இன்னிங்ஸை தொடங்கிருச்சு. தாவேக தலைவர் விஜய் கிட்ட இருந்து அநியாயத்துக்கு எதிராக ஒரு முதல் குரலும் ஒலிச்சிருச்சு. இனிமே நிச்சயமா நம்ம ஆட்டம் வெறித்தனமாக தான் இருக்க போகுது. அவருக்கு ஆதரவாக நாமளும் நம்மளோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்க போகிறோம். அதுக்காக நீங்களும் நம்ம சேனலுக்கு கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணிடுங்க. சும்மா கெண்ட சங்க ஊதி கெடுத்தானான்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி தான் அவர் பாட்டுக்கு சிசுவான்னு இருந்தார். ஏதேதோ பண்ணி அரசியலுக்குள்ளே வர வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தால் போதுமா, பனியூரில் உட்காந்துருந்தா போதுமா, வெளியே வா வெளியே வான்னு கூப்பிட்டீங்க. வெளியே வந்தார். மக்களை பாருன்னு சொன்னீங்க. மாநாடே நடத்தியாச்சு. தூரமாக இருந்து மாநாடு நடத்தினா போதுமா, பக்கத்தில் வந்து பாருன்னு சொன்னீங்க. அதுவும் வந்தார். அவர் சும்மா வந்தாலே மாநாடா இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டீங்க. என்னடா சமாளிக்க முடியாத சக்தியா உருவாகிட்டாருன்னு சொல்லி அவரோட அசுர வளர்ச்சியை முடக்கணுங்கிறக்காக ஏதேதோ பிளான் பண்ணி என்னென்னமோ செஞ்சு அவரோட கட்சியவே அழிச்சிடலான்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணீங்க. அதுக்கு 41 உயிர்களும் பலியாயிருச்சு. ஆனாலும் மக்கள் மத்தியில விஜயோட செல்வாக்கு குறையல. என்ன உங்களால முடிஞ்சது, அவரோட கட்சியை ஒரு 30 நாள் முடக்கி வச்சது மட்டும்தான். இப்போ மறுபடியும் அவர் வந்துட்டாரு. என்ன பண்ண போறீங்க? அதுவும் சும்மா வரலைங்க. சாம்பல்ல இருந்து உயிர் தெழுந்து வர ஃபீனிக்ஸ் பறவையா வந்திருக்காரு. அதுவும் சாதாரண சாம்பல் இல்லைங்க, 41 உயிர்களோட ஆன்மா கலந்த சாம்பல். அந்த அத்தனை பேரோட ஆசீர்வாதமும் அந்த அத்தனை குடும்பத்தோட ஆசீர்வாதமும் அவருக்கு நிச்சயமா கிடைக்கும். இதுக்கப்புறம் இனிமே எந்த தப்புமே நடக்காம கண்டிப்பா பார்த்துப்பாரு. இதுக்கு முன்னாடி நடந்த தவறுக்குமே என்ன காரணம் அப்படின்னா, அவர் மேல எந்த தப்புமே இல்லைன்னா கூட அவர் செஞ்ச ஒரு தவறுன்னா தவறி செஞ்சது நம்பிக்கை தான். மற்றவங்க மேல அவர் வச்ச நம்பிக்கை. ஒருவேளை தாவேக தொண்டர்கள் பார்த்துக்கலாம்னு நினச்சிருக்கலாம், நிர்வாகிகள் பார்த்துக்கலாம்னு நினச்சிக்கலாம், போலீஸ் கூட பார்த்துக்கலாம்னு நினச்சிக்கலாம், யாரோ ஒருத்தர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் மற்றவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாரு. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எல்லாருமா சேர்த்து காட்டிட்டாங்க. இனிமே பொதுமக்களோட பாதுகாப்பு விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம தான் வருவார். இதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதுக்காக பொதுமக்களான நம்மளுமே அவருக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி இது கம்பி மேலே ஏறுறது, கட்டை மேலே ஏறுறது, கார் மேலே ஏறுறது, பஸ்ஸு மேலே ஏறுறது, மாடி மேலே ஏறுறது, அங்கிருந்து குதிக்கிறது, எந்த மாதிரி வேலையுமே யாருமே பண்ணாதீங்க. ஒரு வேலை அப்படி யாராவது போஸ்ட் கம்பத்து மேலே ஏறுறாங்க அப்படின்னா ஏறுறவங்களுக்கு கண்டிப்பா அடி விழணும். அது தாவேக தொண்டர்களோ அவங்க நிர்வாகிகளோ பண்ணக்கூடாது. பொதுமக்களான நம்ம தான் பண்ணணும். நமக்குமே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். கூட்டத்தை கூட்டி தான் அவர் மேல இருக்க அன்பை காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அவரை நேரில் பார்க்கணும்னு ஆசை இருக்கலாம், போறவங்கள பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பெண்கள் எல்லாம் தயவு செஞ்சு போனீங்கன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதீங்க. பெண்கள்லாம் போகலாம், தாராளமாக போகலாம். பெண்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும், அதில் பங்கேற்றுக்கணும், நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். சும்மா வீட்டு வேலை பார்த்துட்டு கணவனுக்கு உதவுறது குழந்தைங்களுக்கு உதவுறதுன்னு இல்லாமல் நமக்குமே நாட்டு மேலே ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி மாநாட்டுக்கெல்லாம் போகிறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராதிங்க. வயசானவங்கள இருந்தால் அவங்கள விட்டுட்டு வந்துடுங்க. அவங்க பாதுகாப்பில் குழந்தைங்கள விட்டுட்டு வாங்க. உடம்பு சரியில்லாதவங்க தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா இப்போ நம்ம கைக்குள்ளேயே உலகம் இருக்குது. மொபைல்லையே எல்லாத்தையும் லைவாகவே பார்த்துக்கலாம். அவர் நேரில் பார்க்கணுங்கிற ஆர்வமும் ஆசையும் இருந்ததுன்னா, அதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக நம்ம உயிரை விட்டுட்டோம்னா எப்படி அவரை நேரில் போய் பார்க்க முடியும்? அழகிய தமிழ் மகன் படத்தில் விஜய் சாரோட அப்பா ஒரு டைலாக் சொல்லுவார். அவன் நின்னா தேரு, நடந்தா ஊர்வலம், உட்கார்ந்தா உற்சவம், கண்ணசைச்சா கட்டலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உண்மைக்குமே அவர் நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், கையசைச்சா ஆரவாரம், வாயசைச்சா ஆர்ப்பாட்டம். இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணியிருக்கலாம். நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல நின்று என்ன போலீஸ்காரங்கெல்லாம் போக விட மாட்டேங்கிறாங்க, அங்க என்னோட மக்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, செத்துட்டு இருக்காங்க, என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கண்ணீர் விட்டு கதறி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்போ கரூர்ல போய் பாரு, நேர்ல போய் பார்க்கலையான்னு எத்தனை வாட்டி கேட்குறீங்க? அவங்க எவ்வளோ பர்மிஷன் கேட்டாங்க?
பர்மிஷன் கேட்குறதெல்லாம் உடனே லைவாக வீடியோ எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் பர்மிஷன் கேட்கறதுக்கு இந்த எழுதி கொடுக்குறோம், எஸ்பி ஆஃபீஸை போய் பார்க்குறோம், டிஎஸ்பி ஆஃபீஸை போய் பார்க்குறோம், கமிஷனர் ஆஃபீஸை போய் பார்க்குறோம், அதுக்கெல்லாம் அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்ட்டாக போட்டுக்கிட்டே இருந்திருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? விஜய் அவர்களுமே ஒரு 4 நிமிஷம் வீடியோ மட்டும்தான் போட்டார். அப்படி இல்லாமல் டெய்லி ஒரு வீடியோ, நான் கேட்கணும்னு நினச்சேங்க, பார்க்கணும்னு நினச்சேங்க, போகணும்னு நினச்சேங்க, விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி ஒரு வீடியோ போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்னை எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு இவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க, என்னால் தாங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்கள பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தான் என்ன ஆகியிருக்கும்? எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறது? நீ போய் பாரு, பார்க்க வேண்டியதானே, பார்க்காம உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு எவ்வளோ கேள்வி கேட்டாங்க. ஒரு வேளை அவர் அங்கே போயிருந்தா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு வேளை அவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே அவர் சிஎம் ஆகிறாரு. அப்போது இளைஞர்கள்லாம் சட்டத்தை மதிப்பாங்களா? போலீஸ்காரங்க போக வேண்டாம்னு சொன்ன கரூருக்கு போனவர் தானே எங்கள் தலைவர், நாங்கள் போனால் என்ன தப்பு அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? யாருக்குமே ஒரு மோசமான முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக நிதானமாக ரொம்ப தெளிவாக தான் பேரில் எவ்வளோ தப்பு வந்தாலும் பரவாயில்ல, தன்னை எவ்வளோ அவதூறு பேசினாலும் பரவாயில்ல, ஏசினாலும் பரவாயில்ல, தூத்துனாலும் பரவாயில்ல, காரி துப்புனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவ்வளோ பொறுமையாக அமைதியாக இருந்திருக்காரு. யாருக்குமே தெரியாமல் நேரில் போய் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஸ்டெப் எடுத்திருக்காரு. முடியலன்னு சொன்னோன்னே அவங்கள நேரில் கூப்பிட்டு வந்து பார்த்துருக்காரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பணம் கொடுத்துருக்காரு, அவங்க ஃப்யூச்சருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எதுவுமே சத்தம் இல்லாமல் பண்ணியிருக்காரு. நார்மலான அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க? இல்லை, என்ன பண்ணுனாங்க? சம்பவம் நடந்த அன்னைக்கு நேரில் போக வேண்டியது, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னீங்களே கேட்டிங்களான்னு ஒரு நீலி கண்ணீர் வலிக்க வேண்டியது. அது கூட நின்றுட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மீடியாவில் பேட்டி, அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல, அவ்வளோதான். இதை விஜய் அவர்கள் பண்ணியிருந்தா அவருக்கு இவ்வளோ செலவே வந்திருக்கு. ஒரு 10 லட்ச ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதே மாதிரி அரசாங்கமே 10 லட்ச ரூபா தான் கொடுக்குது, நான் ஆளுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆன் தி ஸ்பாட்டில் ஆளுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறாரு. பார்த்து 4 சொட்டு கண்ணீர் விடுறாரு. அடுத்த வாரமே அடுத்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணுறாரு. யாராவது ஏதாவது குறை சொல்லியிருக்க முடியுமா? ஏதாவது அவர் மேலே தப்பு சொல்லியிருக்க முடியுமா? ஏன்னா சிஎம்ஏ அவ்வளோதான் பண்ணார். 10 லட்ச ரூபா கொடுத்தாரு, ஃபோட்டோ ஷூட் நடத்தினார், பேட்டி கொடுத்தாரு, ப்ரெஸ் மீட் வச்சார், அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டார். அதே மாதிரி இவரும் வந்தோமா, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணத்தை கொடுத்தோமா, ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தினோமா, நீலிக்க நீர் விட்டோமா, கிளம்பி அடுத்த வேலையை பார்க்க போனோமான்னு இருந்தால் யாராவது ஏதாவது தப்பு சொல்லியிருக்க முடியுமா? ஒரு தப்பு சொல்லியிருக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் சகஜம், தமிழ்நாட்டில் இதுதான் நடக்குது, நார்மலாக இப்படி தான் எல்லாம் பண்ணுவாங்க. அவர் அப்படி பண்ணல. அவங்களுக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு எவ்வளோ தடை இருந்தாலும் அதை முறிக்கிறதுக்காக போராடினார். முடியலன்னே நேரில் கூப்பிட்டு பார்த்தாரு. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு பணம் கொடுத்துருக்காரு. அவங்க குடும்பத்தில் இருக்க பையனோ இல்லை சொந்தக்காரங்களோ அந்த இறந்து போனவங்க இடத்துல இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. 20 லட்சம் கொடுத்தா போதுமே, அதுக்கு மேலே வேற என்ன வேணும்னு நினைக்காம மாதம் 5000 ரூபாய் அவங்க படிப்பு செலவு, இன்சூரன்ஸ், இவ்வளோ பண்ணியிருக்காரு. யாராச்சும் பண்ணுவாங்களா? இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா? இல்லை இனிமே யாராவது பண்ணுவாங்களா? ஏன்னா எல்லாம் சொல்கிறீங்க தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கணும், தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கணும். ஆமாங்க, நான் தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிறேங்க, என்னால் தாங்க நடந்தது அப்படின்னு சொல்லி நான் 4 சொட்டு கண்ணீர் விட்டுருந்தா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு திருப்தியாகாதா? தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிறதுனா என்ன? அதுவே நமக்கு தெரியறதில்ல. 4 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டால் முடிஞ்சுது. அவ்வளோதான் தார்மீக பொறுப்பு. உண்மையான தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிறதுனா அந்த இடத்துல ஒருத்தர் இழந்திருக்கோம் அப்படின்னா அவர் காரணமே இல்லைனாலும்
அதனால் அவரை பார்க்க வந்தவங்க நம்மளை பார்க்க வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தவிப்பு. நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னா கூட நம்மளால் ஒரு உயிர் போய்க்கிற காரணமாயிட்டோமிங்கிற ஒரு சாதாரண மனுஷனோட உண்மையான அந்த உணர்வில் தான் அவர் போய் இவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. எதுவுமே யாருக்குமே பெருசு கிடையாது. அவரை குற்றம் சொல்கிறது, அவரை பற்றி நக்கல் அடிக்கிறது, இது மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படின்னா அந்த மாதிரி வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். இது விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ். நன்றி, வணக்கம்.